ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகான காட்டுப்புற கிராமத்தில் ஒரு பேராசை கொண்ட குரங்கு வாழ்ந்து வந்தது. அது எதையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாது. எல்லாமே தனக்கே வேண்டும் என்பதே அதன் குணம். ஒரு இரவு அந்த குரங்கு ஒரு கனவு கண்டது. மரத்தின் உச்சியில் பொன்னிறமாக ஒளிரும் ஒரு பெரிய தேன்கூடு. இந்த தேன் எல்லாம் எனக்கே என்று கனவிலேயே சிரித்தது அந்த குரங்கு. கனவிலிருந்து விழித்த குரங்கு மரத்துக்குச் சென்றது. மரத்தின் உச்சியில் தேன்கூடை எடுக்க முயன்றபோது அடடா, தேனீக்கள் கூட்டமாக தாக்கின. முகம், கை, உடல் எல்லாம் வலியால் துடித்தது. வலியால் கதறிய குரங்கு அருகிலிருந்த ஒரு மருத்துவரிடம் ஓடியது. என்ன கடித்தது என்று மருத்துவர் கேட்டார். தேனீ என்றால் அதிக மருந்து, அதிக செலவு என்று குரங்கு யோசித்தது. ஒரு சிறிய எறும்புதான் என்று பொய் சொன்னது. மருந்து போட்டார். ஆனால் வலி குறையவே இல்லை. பயந்து போன குரங்கு வண்டு கடித்தது என்று மீண்டும் பொய் சொன்னது. உடல் முழுக்க விஷம் பரவி மெதுவாக உண்மையில் தேனீதான் என்று சொல்ல முயன்றது. ஆனால் அதற்குள் குரங்கு மயங்கி விழுந்தது. பேராசையும் பொய்யும் உயிரையே இழக்கச் செய்யும். அளவோடு வாழ்வதே உண்மையான புத்திசாலித்தனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.